Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய PhonePe-ல ஒரு bank account-க்கான UPI pin எப்படி நம்ம ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய PhonePe ஓபன் பண்ணிட்டு PhonePe ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய PhonePe ஆப் வந்து அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படினா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மோர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு UPI பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. UPI பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து UPI பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான UPI பின்னை ரீசெட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து UPI பின்னை ரீசெட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு அக்கவுண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க UPI பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. UPI பின்ல ரீசெட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ரீசெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரீசெட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ரீசெட்டை கிளிக் பண்ணி அப்படினா வெரிஃபை டெபிட் கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய டெபிட் கார்டு ATM கார்டு இருந்தா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய PhonePe-ல அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான UPI பின்னை நீங்க வந்து ரீசெட் வந்து பண்ண முடியும். அதனால உங்களுடைய டெபிட் கார்டு வந்து எடுத்துக்கோங்க. டெபிட் கார்டு எடுத்துட்டு அந்த டெபிட் கார்டுல இருக்கக்கூடிய கடைசி 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மந்த்தும் இயரும் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் OTP சொல்லிட்டு இப்போ வந்து பேங்க் சைடுல இருந்து OTP வரும். OTP வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகும். ஆகல அப்படினா வரக்கூடிய OTP பார்த்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ OTP வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் அந்த 6 டிஜிட் OTP என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்டர் 4 டிஜிட் UPI பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய UPI பின் வந்து நீங்க என்டர் பண்ணனும். இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கான நியூவா என்ன UPI பின் செட் பண்ண போறீங்களோ 4 டிஜிட்ல செட் பண்ணிக்கோங்க. சில பேங்க்ல 4 டிஜிட்ல இருக்கும், சில பேங்க்ல 6 டிஜிட்ல செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு 4 டிஜிட் தான் வந்து பாத்தீங்கன்னா UPI பின். அதனால 4 டிஜிட் UPI பின் வந்து நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க கன்ஃபார்ம் 4 டிஜிட் UPI பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன UPI பின் செட் பண்ணீங்களோ அதே பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அதே UPI பின்னை திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க UPI பின் இஸ் செட் சொல்லிட்டு வருது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான UPI பின்னை ரீசெட் வந்து பண்ணியாச்சு, சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம புதுசா செட் பண்ண அந்த UPI பின் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க பேலன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல செக் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. செக் பேலன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க செக் பேலன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து UPI பின் கேட்கும். இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த UPI பின் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படினா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். காமிச்சது அப்படினா உங்களுடைய UPI பின் வந்து சரியா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. Thank you friends.